ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குறளும் கீதையும் என்ற தலைப்பில் அற்புதமான விஷயங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட நம்முடைய குருநாதரான பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் திருவடிகளை போற்றி வணங்கி இந்த சிறு முயற்சியை தொடங்குகிறோம். திருக்குறள் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழில் திருவள்ளுவரால் எழுதப்பட்ட ஒப்புயர்வற்ற நூல். பகவத்கீதை என்பது வேறு காலகட்டத்தில் உதித்தது, வடமொழியில் இருப்பது. எப்படி குறளையும் கீதையும் சேர்க்க முடியும் என்று பல பேருக்கு ஒரு கேள்வி எழலாம். பகவத்கீதையும் திருக்குறளும் எழுந்த காலங்கள் வேறு, மொழிகள் வேறாக இருக்கலாம். ஆனால் இரண்டுக்குமே ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தா வேதம். நம்முடைய பாரத நாட்டில் எழக்கூடிய எந்த இலக்கியத்திற்கும் மூலமாக விளங்குவது வேதம். திருக்குறள், பகவத்கீதை போன்ற நூல்கள் ஸ்மிருதி நூல்கள் எனப்படும். ஸ்மிருதினா வேத கருத்துக்களை நமக்கு நினைவூட்டுபவை. பகவத்கீதை உபனிஷதங்களின் சாரம் என்று சொல்வார்கள். உபனிஷதங்கள்லாம் பசுக்கள்னு சொன்னா பகவத்கீதை பால். அப்படி உபனிஷத கருத்துக்கள், வேத கருத்துக்கள் கீதை முழுவதும் விரவி இருப்பதை நாம் காண முடியும். அதே போன்றுதான் திருக்குறளும். திருக்குறள் வேத பொருளைத்தான் விளக்குகிறது. சனாதன தர்மத்தில் பாரத பண்பாட்டை உபதேசிக்கக்கூடிய ஒரு ஈடு இணையற்ற நூல் திருக்குறள். நான் சொல்லல, மாங்குடி மருதனார் என்ற சங்ககால புலவர் பாடுகிறார். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாய் வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. வேதப் பொருளாய் மிக விளங்கி. திருக்குறள் வேதப் பொருளாக விளங்குகிறது. வேதங்கள் எந்த ஒரு தத்துவத்தை உபதேசிக்கிறதோ, எந்த வாழ்க்கை முறையை நமக்கு கற்றுத்தருகிறதோ அதைத்தான் திருக்குறள் சொல்கிறது என்று சொல்கிறார்கள். நிறைய பேருக்கு என்னன்னா, நம்முடைய சாஸ்திரங்களை படிக்கணுமா, சாஸ்திரம்னாலே இதெல்லாம் பிராக்டிக்கலா, நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு இது பயன்படுமா, எதுக்காக இதை படிக்கணும், நம்ம எத்தனையோ விஷயங்கள் படிக்கிறோம் அப்படின்னா அதனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும். ஒரு கோர்ஸ் அட்டன் பண்றோம்னா அதனால எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமா, அதனால எனக்கு வேற ஏதாவது ரெக்கக்னிஷன் கிடைக்குமா, அப்படி இருந்தாதான் அதை ரெஜிஸ்டர் பண்றோம். அப்படி இல்லாமல் இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவைப்படுகின்ற ஒரு நூல். இது பகவத்கீதை, திருக்குறள் இரண்டுமே. நாம எதுக்கோ நேரம் கொடுக்கிறோம். ஆனா இதை படிப்பதற்கும் நிச்சயமாக நாம் நேரம் கொடுக்க வேண்டும். இப்படி நம்முடைய தாத்தாவோட சொத்து இருந்தா நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு அது நம்முடையதாக ஆக்கி கொள்ளுவோமோ, அது தர்மம்னு நினைப்போமோ, அது போல இந்த திருக்குறளும் கீதையும் நம்முடைய சொத்து, நம்முடைய முன்னோர்களின் கொடை. அதை நாம் நன்றாக கிரகிக்க வேண்டும். முதல்ல அந்த கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும், அப்புறம் அடுத்த தலைமுறைக்கு கற்றுத்தர வேண்டும். இப்படித்தானே வழி வழியாக நம்ம பெரியவங்கள்லாம் இதை காப்பாற்றி வந்திருக்கிறார்கள். அந்த காலத்துல கூகுள் டிரைவா, கிளவுடா எப்படி ஸ்டோர் பண்ணாங்க? இவ்வளோ விஷயம் 6000 வருடங்கள் முன்னால் வந்த பகவத்கீதை ஆகட்டும், 2000 வருஷம் முன்னாடி வந்த திருக்குறள் ஆகட்டும், எப்படி இதெல்லாம் இன்னைக்கும் நமக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா, இதை கடைபிடித்து வாழ்கின்ற மக்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். தான் கற்று அதன்படி நின்று, அதாவது நிற்க அதற்கு தகன்னு சொல்றாரு இல்லையா, அப்படி வாழ்ந்து அடுத்த தலைமுறைக்கு கற்றுத்தருதல். இதை படிக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, இறைவனை பற்றி நம்முடைய அறிவு மிக தெளிவாகும். ரொம்ப முக்கியமா கடவுள் நம்பிக்கை என்ற விஷயம் நமக்கு ஆழமா இருந்தா கூட அதை பற்றி சரியான புரிதல் வேணும். நான் உண்மையிலே யாரு, கடவுள் உண்மையிலே யாரு, இந்த உலகம் என்பது என்ன, இது போன்ற கேள்விகளுக்கு, அடிப்படை கேள்விகளுக்கு திருக்குறளும் கீதையும் அதி அற்புதமாக பதில் கூறுகின்றன. இதனை நாம் எளிமையாக கற்றுக்கொள்ள முடியும். அப்ப திருக்குறள் படி நம்ம கடவுளை புரிந்து கொண்டோம்னு சொன்னா நமக்கு கடவுள் மீது அறிவுபூர்வமான ஆழமான நம்பிக்கை ஏற்படும். அந்த நம்பிக்கை வந்ததுன்னா நம்முடைய தன்னம்பிக்கை பன்மடங்காகும். ஏன்னா இறை நம்பிக்கையை சார்ந்துதான் தன்னம்பிக்கை இருக்கு. கடவுளை நம்பியிருக்கிற பயந்தாங்குழியா இருப்பான்னு அர்த்தம் இல்ல. கடவுளை நன்றாக உள்ளவாறு உணர்ந்தவன், கடவுள் எனக்குள்ள இருக்கார், கடவுள் எல்லாமாக இருக்கிறார், அப்படி கடவுளை பற்றி சரியான புரிதல் உள்ளவன் ஒரு ட்ரெமெண்டஸ் ஸ்ட்ரெங்தோட இருப்பான். இப்ப சுவாமி விவேகானந்தர் கையில 5 பைசா கிடையாது. எப்படி அவர் அமெரிக்காவுக்கு போனார், அவ்வளோ பெரிய காரியத்தை எப்படி சாதித்தார் அப்படின்னா, அது மனிதர்களோ பணமோ அதனால இல்ல, தெய்வ நம்பிக்கை, குரு நம்பிக்கை,
ஆத்மஸ்ரத்தா அதுல இருந்து தான் வரும். நம்மீது நம்பிக்கை இறை நம்பிக்கையிலேருந்து தான் வரும். ஆக கடவுளை பற்றிய நம்முடைய அறிவு சரியாகும். நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா திருக்குறள்ல முதல் 10 குறட்பாக்கள் இருக்கு இல்லையா, கடவுள் வாழ்த்து என்ற பகுதியில சுவாமிஜி எப்பயும் சொல்லுவாங்க, இந்த 10 குறட்பாக்களுக்கும் உள்ளவாறு நம்ம அர்த்தம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அதை நாம் ஆழமாக புரிந்து கொண்டு தியானித்தால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சாதனை என்று சொல்வார்கள். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் நம்ம பகவத்கீதையில 7வது அத்தியாயம் 9வது அத்தியாயம் பல இடங்கள்ல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இறை தத்துவத்தை பற்றி பகவான் என்பதை பற்றி என்ன சொல்கிறார்ங்கிறதெல்லாம் அப்படியே அதோட பொருத்தமாக இருக்கிறது. நம்ம தமிழா சம்ஸ்கிருதமா எது உயர்ந்தது, எது முதல்ல வந்தது, இது போன்ற சண்டை, இது போன்ற பிரிவினைவாதம், காழ்ப்புணர்ச்சி இதிலிருந்து விடுபட்டு நம்மை பொறுத்த வரைக்கும் எல்லா மொழிகளுமே புனிதமானவை, எல்லா மொழிகளுமே இறைவனிடமிருந்து வந்தவை, எல்லா மொழிகளுமே தெய்வீகமானவை. அதுதான் நம்முடைய பார்வை. நம்முடைய குருநாதர் என்ன சொல்லுவார்னா, குருநாதருடைய குருநாதர் சுவாமி சித்பவானந்த மகாராஜ் சொல்லுவாங்களாம், வடமொழி என்னும் வாடாமொழி தென்மொழி ஆகிய தேன்மொழி. ஆக அந்த மொழியை தாண்டி நம்மால் இந்த விஷயங்களை அற்புதமாக நம்ம கிரகித்து கொள்ள முடியும். ரொம்ப முக்கியமா இதை வாழ்க்கையில நம்மளால அப்ளை செய்து பார்க்க முடியும். பிராக்டிக்கல் விஸ்டம் இது நம்ம நம்ம கடைபிடிச்சு பார்த்து இதோட பயனை நம்மளால அடைய முடியும். அப்புறம் வாழ்க்கையை பற்றின ஒரு கிளாரிட்டி வரும். என்ன பண்ணிட்டு இருக்கோம், உண்மையிலே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். என்ன நடந்தாலும் சரி கொஞ்சம் கூட கலங்காம இருக்கிற மென்டல் ஸ்ட்ரென்த் அது நிச்சயமா கிடைக்கும். பகவத்கீதையும் திருக்குறளையும் நன்றாக கற்றவர்களுக்கு மனசுல பயமோ இல்ல தேவையில்லாத ஒரு என்ன சொல்றது வெறுப்புணர்வு, இந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா, பொறாமை, கோபம், எரிச்சல், பயம், கவலை, இது எல்லாத்திலிருந்து விடுபடுவோம். முக்கியமா கவலையிலிருந்து விடுபடுவோம். கீதையையும் குறளையும் முறையாக படித்தால் கவலையிலிருந்து விடுபடுவோம். அப்புறம் நன்றாக நம்முடைய கடமைகளை செய்வதற்குரிய உற்சாகம் பிறக்கும். அப்புறம் அதன் மூலமாக நமக்கு மோட்சம் என்று சொல்லப்படும் அமைதியான ஆனந்தத்திற்கான வழி, அந்த மெய்யறிவும் கிடைக்கும். ஆக திருக்குறளும் கீதையும் நமக்கு அறத்தை பற்றிய அறிவை கொடுக்கின்றன. மெய்யறிவை பற்றிய மெய்யறிவை பெறுகிறோம். மெய்யறிவுனா ஞானத்தை பற்றி நிறைய விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த கோணத்துல நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், நம்ம மனசை எப்படி வச்சுக்கணும், இது போன்ற அற்புதமான விஷயங்களை நம்ம இதுல படிக்க போறோம். நாம் எல்லோரும் தொடர்ந்து இதை கற்று பயன்பெற வேண்டும் என்று குருநாதரிடமும் திருவள்ளுவரிடமும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த முறையை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த குறளும் கீதையும் என்ற தலைப்பில் இயன்றவரை கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.